வெல்கம் பேக் டு அனதர் vlog guys. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கேன். கோயம்புத்தூர்லேருந்து நம்ம சென்னை போகிறோம். ஸோ இப்போ எங்கேருந்து வந்தேன்னு பார்த்தீங்கன்னா த்ரிஷூர்லேருந்து பஸ் ஜேர்னி பண்ணி வந்தேன். அது ஒரு டிஃப்ரெண்ட் ரூட்டில் வந்தேன். ஸோ நார்மலாக பாலக்காடு வழியாக வருவாங்க. ஸோ பாலக்காடு வழியாக இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் ரூட்டில் வந்தது தான் இன்றைக்கி வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு போய் அதை பார்த்துட்டு வாங்க. அதுக்குள்ளே நான் சென்னை ரீச் ஆகிடுவேன். ஸோ த்ரிஷூர் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட்குள்ளே வந்தாச்சு. பஸ் ஏற வேண்டியது. த்ரிஷூர் கேஎஸ்ஆர்டிசிலேருந்து கோயம்புத்தூருக்கு எவ்வளோ ஃபேர் ஆகுது அண்ட் இன்றைக்கி வீடியோ. ஸோ லோ ஃபேரில் எப்படி ட்ராவல் பண்ணலான்றது தான் இன்றைக்கி வீடியோ. ஸோ ஸ்டே டியூன். எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டோட வண்டி தான் இது, டிஎன்எஸ்சிடிசி. த்ரிஷூரில் கோயம்புத்தூர் வண்டி வந்துச்சு. ஸோ இங்கே தான் நேராக கோயம்புத்தூர். டைம் இப்போ எக்ஸாக்டாக 8:30 வண்டி எடுத்துட்டாங்க இங்கேருந்து. ஸோ இந்த ரூட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் ரூட்டு. நார்மலாக த்ரிஷூர்லேருந்து பாலக்காடு போய் அப்படியே கோயம்புத்தூர் தான் போவோம். இந்த பஸ் வந்து இது வந்து வடக்காஞ்சேரியிலேருந்து ரூட்டு மாறி தத்தமங்கலம், கொடிஞ்சாம்பாரா அந்த வழியாக போய் இது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும் கோயம்புத்தூருக்கு. ஸோ இது த்ரிஷூர் மார்க்கெட் ஏரியா. அது வந்து வாக்கிங் ரோடு கிராஸ் பண்ணுறதுக்காக போட்டிருக்கிறது ஃப்ளை வாக். ஸோ இங்கேருந்து நமக்கு டிக்கெட் ஃபேர் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூருக்கு 140 ரூபா ஒரு ஆளுக்கு வருது. இது மிஷன் ஹாஸ்பிட்டல்னுவாங்க. ஸோ இப்போ நம்ம சிட்டிலேருந்து பைபாஸ்க்கு என்ட்ரி ஆகிறோம். இது மண்ணூத்தின்ற இடம். ஸோ இந்த ரூட்டில் நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் கிட்ட பைபாஸ்லேயே போய் தான் நம்ம டைவர்ஷன் ஆகும், நம்மளோட ரூட் மாறுது. கேரளாலையும் வெயில் இருக்குது. ஆனால் நேற்று ஈவினிங் பார்த்திங்கன்னா மழை பெய்ஞ்சிது. ஸோ கேரளாவோட ஃபர்ஸ்ட்டு டனல் அண்ட் ஒரே ஒரு டனல் தான் கேரளாவுக்கு இருக்குது. அதுதான் இந்த டனல், குதிரான் டனல்னு வாங்க. நியர்பை வடக்காஞ்சேரி ரீச் ஆகிட்ருக்கோம். மார்னிங் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 9:30 9:45 கிட்ட ஆகுது. கேரளானாலே மலை, க்ரீனரி அதெல்லாம் தான். வயலில் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு போல இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம டைவர்ஷன் ஆகிடுவோம். ஸோ நம்ம பைபாஸ்லேருந்து டைவர்ட் பண்ணி ஊருக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தத்தமங்கலம், கொழிஞ்சாம்பாரா, சிட்டூர், கொழிஞ்சாம்பாரா அந்த ரூட்டுக்கு நம்ம என்ட்ரி ஆகிறோம். ஸோ இது வந்து ஒரு வில்லேஜ்குள்ளே போகுது இந்த பஸ்ஸு வந்து. ஸோ அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த ஏரியாஸ். இந்த வியூலாம் பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குது. ஸோ நம்ம இப்போ பார்த்திங்கன்னா தத்தமங்கலம்ன்ற இடம்லாம் க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம நியர்பை தமிழ்நாடு பார்டர்கிட்ட ரீச் ஆகிறோம் கைஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொழிஞ்சாம்பாறை க்ராஸ் பண்ணுற எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். க்ரீனரிஷ் தான் கேரளானாலே. ஸோ நம்ம கொழிஞ்சாம்பாறையெல்லாம் தாண்டி போயிட்டுருக்கோம். நல்ல வெயில்னால் நல்ல வெயில். நான் ஏற்கனவே சொன்னேன் நம்ம வில்லேஜ்குள்ளே போவேன். இதெல்லாம் வில்லேஜில் தான் பார்க்க முடியும். சிட்டியில் வாழ்கிறவங்களுக்கு இதெல்லாம் பார்க்குறது ரேர் தான். ஸோ இதுவும் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு கிடச்சது தான். காலையிலேயே ஆடி மேய்ச்சி போயிட்டுருக்காரு. ஸோ இது பார்த்திங்கன்னா சிட்டூர் சிட்டியை தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு போனதும் நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ட்ரி ஆகிடும். பார்டர்ன்றனால சூப்பராக இருக்குது.
ஸோ இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கேரளா பார்டர். இந்த பிரிட்ஜோட அந்த சைடு தமிழ்நாடு, இந்த சைடு கேரளா. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். நம்ம தமிழ்நாட்டு வண்டி பஸ்ஸுங்கெல்லாம் நிற்கிது இங்கேருந்து கோயம்புத்தூர் போகிற வண்டிங்கிறதுலாம். ஸோ அருமையான ஒரு பஸ் பயணம் தான் இது. அது ஒரு டிஃப்ரெண்ட் ரூட்டில் பஸ்ஸு கொஞ்சம் தூரம் ஓடி வந்ததுக்கப்புறம் ஒரு 11 மணிக்கு 10:45 டீ பிரேக்காக நிப்பாட்டியிருந்தாங்க. ஸோ அங்கேருந்து கிளம்பியாச்சு. தமிழ்நாட்டும் சேம் டு சேம் கேரளா மாதிரியே இருக்குது இந்த ஏரியாலாம். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூருக்கு ஜஸ்ட் ஒரு 11 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. நியர்பை கோயம்புத்தூர் பக்கத்தில் வந்துட்டோம். ட்ராவல்னாலே வேறு லெவலில். ஸோ இன்னும் நம்ம கொஞ்சம் நேரத்தில் பைபாஸில் ஏறிடுவோம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம திருப்பியும் கொச்சின் பைபாஸில் வந்து ஏறிட்டோம். ஸோ இப்போ நம்ம கோயம்புத்தூர் அந்த சைடு போனால் கொச்சின் போகலாம். இந்த சைடு இப்போ கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு பைபாஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்து போயிடுவோம். திருப்பி சர்வீஸ் ரோட்டில் ஏறி திருப்பி நம்ம வில்லேஜுக்குள்ளே, கிராமத்துக்குள்ளே தான் போகிறோம். ஸோ நியர்பை கோயம்புத்தூருக்கெல்லாம் பக்கத்தில் வந்துட்டோம். இந்த ஏரியாவில் கோயம்புத்தூர்லேயும் டிராஃபிக் தாங்க காலையில் டைமில். டைம் பார்த்திங்கன்னா இப்போ 11:15 ஆகுது. ஸோ கரெக்டாக ஒரு 1 hour எக்ஸ்ட்ரா இந்த வண்டி ஓடுது. நம்ம நார்மல் ரூட்டில் வர்றதை விட இது ஒரு டிஃப்ரெண்ட் ரூட்டுன்றனால தான் இந்த கேட்டு தான் நான் ஏறினேன். எனக்கு டிஃப்ரெண்ட். எப்போவுமே நம்ம கோயம்புத்தூர் நார்மல் அந்த ரூட்டில் வரனாலேயே நிறைய வீடியோ அந்த ரூட்லேயே பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உக்கடம் வந்துட்டோம். உக்கடம் பஸ் ஸ்டாண்டில் தான் நம்ம இறங்க போகிறோம். ஸோ உக்கடம் பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு கைஸ். உக்கடம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போகணும். ஸோ நம்ம இறங்கிட்டோம். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய் பாய்.